இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 42 வசனம் 12. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தேவனுக்கு பயந்து உத்தமனாய் சன்மார்க்கனாய் இருந்த நபர் தான் யோபு. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த மனுஷன்தான் இந்த யோபு. பொல்லாப்புக்கு விலகின மனுஷன்தான் இந்த யோபு. இந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். சகல ஆசீர்வாதமும் இருந்தது. யோபுவையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தருடைய வேலையே இருந்துச்சான். அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சகல நன்மைகள், பரிபூரணமான ஆசீர்வாதத்தால் இருந்தவர் தான் யோபு. ஆனா எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. சரீரத்துல பலவீனம், எல்லாவற்றையும் இழந்து போகிறார். மனைவியுடைய அந்த மனம் அடிவாக்குகிற வார்த்தையை கேட்கிறாங்க. சிநேகிதர்கள் வந்து துக்கப்படுத்துகிறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரோடு கூட இருந்தான். பிரியமானவர்களே, தன்னுடைய சிநேகிதருக்காகவும் யோபு வேண்டுதல் செய்ததை நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு போராட்டம்னா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதே நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனா இந்த யோபுவை பாருங்க, அவ்வளவு நெருக்கம், பிரச்சனை, இழப்பு, வியாதி, இப்பேற்பட்ட நிலைமையிலும் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். யோபுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். இரட்டிப்பான பலனை கொடுத்தாராம். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்ததை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்களா? எல்லாமே நஷ்டப்பட்டு விட்டதா? கவலைப்படாதிருங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். பச்சை புழுக்கள், வெட்டு கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான பலனை கொடுத்தது போல அப்பா, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் திரும்ப தருவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கிறபடியினால ஸ்தோத்திர ஆண்டவரை. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரை. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக. செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.